கார்த்திகை தீபம் எல்லாரும் நல்லா கொண்டாடியாச்சா. இந்த டைம் வெள்ளிக்கிழமை வந்ததுனால கொஞ்சம் எல்லா வேலையும் ஈஸியா முடிக்க முடிஞ்சுச்சு. அப்போ செய்யறதுக்கு பச்சரிசி 1 டம்ளர் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு கல்ல உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும் நைஸா. அது கூட பழமா ஒரு வாழைப்பழம், அரை மூடி துருவின தேங்காய், அரிசி எடுத்த கப்ல ஒரு 3/4 கப்பு வெல்லமும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சு அந்த மாவோட நல்லா கலந்து வச்சு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் பொடியா கட் பண்ண தேங்காயும் அந்த மாவோட சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடணும். ஒரு அப்பமா பொறுமையா ஊற்றி எடுக்கணும், இல்லாட்டி ஒரு கரண்டி மாவு நல்ல சூடான எண்ணெயில ஊத்திட்டு நம்ம பூரிக்கு போடுற மாதிரியே எண்ணெய் மேல் எடுத்து விட்டா நல்லா உப்பி வரும். அதை அப்படியே திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். பிரணவுக்கு ஸ்வீட் அப்பம் பிடிக்கும், யாழ்னிக்கு காரம் தான். நடுவில் சமையல் வேலையை முடிச்சிட்டோம். இந்த டைம் அகல் விளக்குக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்ததும் சாயந்தரத்துல இந்த அகல் விளக்கு ஏத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பி ரெடி ஆகும். எங்க வீட்டுல விளக்கேத்திட்டு எங்க அவ்வா வீட்டுக்கும் எங்க மல்லியாத்த வீட்டுக்கும் போய் பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தீபாவளிக்கு மீதி இருந்த வெடியை நானும் எங்க அத்தை பொண்ணு வெடிப்போம்.